ஒரு அழகான கிராமத்தில் ஆதி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் அன்பானவனும் விலங்குகளை நேசிப்பவனும் ஆவான். ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்த போது சாலையோரத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறிய குட்டி நாயை கண்டான். அந்த குட்டி நாய் மிகவும் மெலிந்து பசியுடனும் இருந்தது. அதை பார்த்த ஆதிக்கு பரிதாபமாக இருந்தது. அவன் அதை வீட்டிற்கு கொண்டு சென்று உணவு கொடுத்து குளிப்பாட்டி அன்புடன் வளர்க்கத் தொடங்கினான். இதற்கு என்ன பெயர் வைப்பது என்று யோசித்தான். குட்டி நாய் வாழையாட்டி மகிழ்ச்சியாக குதித்தது. உன் பெயர் மணி என்று ஆதி சிரித்து கொண்டே கூறினான். அந்த நாளிலிருந்து மணி ஆதியின் நெருங்கிய நண்பனாக மாறியது. ஆதி பள்ளியிலிருந்து வந்தவுடன் மணியுடன் விளையாடுவான். அவர்கள் வயல்களில் ஓடுவார்கள், தோட்டத்தில் விளையாடுவார்கள், மலையில் நடைப்பயிற்சிக்கு செல்வார்கள். காலம் சென்றது. மணி வளர்ந்தாலும் தனது எஜமானன் மீது கொண்ட அன்பு மட்டும் குறையவில்லை. ஒரு நாள் பள்ளி விடுமுறை என்பதால் ஆதி தனியாக அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்கு சென்றான். அங்கு பல வனத்து பூச்சிகளையும் பறவைகளையும் பார்த்து மகிழ்ந்தான். மணி அவனுடன் சென்றது. அவர்கள் விளையாடிக்கொண்டே காட்டின் உள்ளே சென்று விட்டனர். நேரம் சென்றதை ஆதி கவனிக்கவில்லை. திடீரென கருமேகங்கள் சூழ்ந்தது. பலத்த காற்று வீசத் தொடங்கியது. வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று ஆதி நினைத்தான். ஆனால் எந்த வழியாக வந்தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அவன் பயப்படத் தொடங்கினான். அப்போது திடீரென அவன் கால் வழுக்கி ஒரு ஆழமான பள்ளத்தில் சிக்கிக் கொண்டான். கீழே மழை நீர் தேங்கியிருந்தது. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று ஆதி கத்தினான். ஆனால் அந்த காட்டில் அவனது குரலை கேட்க யாரும் இல்லை. மணி மட்டுமே அவன் அருகில் நின்று குரைத்தது. ஆதி மிகவும் பயந்தான். மணி எனக்கு உதவி செய் என்று கண்ணீர் விட்டான். மணி உடனே கிராமத்தை நோக்கி ஓடத் தொடங்கியது. மழை பலமாக பெய்தது. காற்று வேகமாக வீசியது. இருந்தாலும் மணி ஓடுவதை நிறுத்தவில்லை. கிராமத்தை அடைந்ததும் ஆதியின் வீட்டிற்குள் ஓடிச் சென்று பலமாக குரைத்தது. ஆதியின் அப்பா ஆச்சரியப்பட்டார். மணி ஏன் இப்படி குரைக்கிறது என்று யோசித்தார். மணி அவரது சட்டையை இழுத்து மீண்டும் வெளியே ஓடியது. மீண்டும் வந்து குரைத்தது. ஏதோ பிரச்சனை நடந்து இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். உடனே கிராம மக்கள் சிலர் கயிறுகளுடன் மணியை பின்தொடர்ந்தனர். மணி காட்டிற்குள் வேகமாக ஓடியது. சில நேரத்தில் ஆதி சிக்கியிருந்த இடத்தை அவர்கள் கண்டுபிடித்தனர். ஆதி என்று அனைவரும் கத்தினர். ஆதி மகிழ்ச்சியுடன் கண்ணீர் விட்டான். கிராம மக்கள் கயிறு கட்டி மிகவும் கவனமாக அவனை மேலே இழுத்து காப்பாற்றினர். ஆதி பாதுகாப்பாக வெளியே வந்தான். அவன் முதலில் ஓடிச் சென்று மணியை அணைத்து கொண்டான். என் உயிரை காப்பாற்றியது நீதான் மணி என்று கூறினான். மணி மகிழ்ச்சியுடன் வாழையாட்டியது. அந்த நாள் முழு கிராமமும் மணியின் வீரத்தை பாராட்டியது. கிராம தலைவர் கூட மணிக்கு ஒரு அழகான கழுத்துப்பட்டையை பரிசாக வழங்கினார். அதன் பிறகு மணி கிராமத்தில் அனைவராலும் நேசிக்கப்பட்டது. ஆதி அடிக்கடி கூறுவான், உண்மையான நண்பன் என்றால் ஆபத்தில் கைவிடாமல் உதவுபவனே என கூறினான். என் உண்மையான நண்பன் மணி. மணி தனது எஜமானனின் அருகில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. நீதி: அன்புடன் வளர்க்கப்படும் விலங்குகள் நம்மிடம் உண்மையான பாசத்தையும் நன்றியுணர்வையும் காட்டும். உண்மையான நட்பு ஆபத்து நேரத்தில் தெரியும். எங்கள் வீடியோஸ் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.